வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குப்பஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலர் மருந்தில் 4வது மலர் மருந்து சென்டாரி. இந்த சென்டாரி மலர் மருந்து தேவைப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடிபணிந்து போதல், கோழைத்தனம், அதாவது ரொம்ப கோழையாக வெகுளியாக அடிபணிந்து அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஆமா சாமி போட்டுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. இவங்களால தான் இந்த ஊரில் இருக்க சங்கங்கள்லாம் வளர்கிறது இவங்களால தான். அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க அரசியல்வாதி கொள்கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சினிமாக்காரவங்க சங்கத்தை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி திரிவாங்க. தன்னோட குடும்ப பொறுப்பே இல்லாமல் ஊருக்காக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்க நல்லவங்க தான் இவங்களையே மாற்றணும்னா இவங்களோட குடும்ப பொறுப்பையும் இவங்க கவனிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சென்டாரி மலர் மருந்து கொடுக்கும்போது இவங்க சுய சிந்தனையோடு இவங்க குடும்பத்தை இங்கே பார்ப்பாங்க. மற்ற இதுக்கும் சேவை மனப்பான்மை இவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா அதாவது சில அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை ஊதாரித்தனமாக ஊர் சுற்றுது, சங்கம் அது இதுன்னு போகுது, கொள்கைக்கு அது இதுன்னு ஏன் இப்படி வெட்டித்தனமாக தெரியணும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சென்டாரி மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க குடும்ப பொறுப்பை என்னன்னு கவனித்து அவங்க சுய சிந்தனையோடு நடக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்க இப்போ இந்த சென்டாரி குணம் இருக்கவங்க ஒரே வேலையில் தான் இருப்பாங்க. வேலையே மாற மாட்டாங்க, பயப்படுவாங்க, தொடை நடுங்கியாக இருப்பாங்க. அதாவது இவங்க எல்லாமே தெரியும், ஆனாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போக பயப்படுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனிலே வேலை பார்ப்பாங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே கம்பெனிலே உழைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா சம்பளம் கூட்டி தரலைன்னா கூட பரவாயில்ல, அதே கம்பெனியில் இருப்பாங்க. சம்பளத்தையும் போய் கூட்டி கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்காம அந்த கம்பெனிக்காகவே உழைப்பாங்க. இவங்களுக்கு திறமை இருக்கும், அடுத்த கம்பெனிக்கு போக பயந்துட்டு அதே கம்பெனிலே வேலை பார்ப்பாங்க. பார்த்திங்கன்னா சென்டாரி குணம் இருக்கவங்க இவங்களுக்கு இந்த சென்டாரி மலர் மருந்து கொடுக்கும்போது ஒரு தைரியம் வரும். இவங்க வாழ்க்கையில் வேகமாக முன்னேற ஆரம்பிப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்க அதாவது மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறது, ஆமாசாமி போடுறது, அவங்க என்ன சொன்னாலும் ஆமாசாமி போட்டுட்டு அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையெல்லாம் கிடக்கும். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா அவங்க வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு அடுத்த வீட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி சென்டாரி மலர் மருந்து கொடுக்கும்போது இவங்களோட பொறுப்புகள் என்னன்னு உணர்ந்து சுய சிந்தனையோட இவங்க உயர்வுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத முயற்சி எடுத்து இவங்க பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப வாழ்க்கையில் ஜொலிப்பாங்க. அந்த சென்டாரி மலர் மருந்து எடுக்கும்போது இவங்க வாழ்க்கையில் நல்லா பிரகாசிக்க முடியும். நன்றி. வாழ்க வளத்துடன்.